சொல்லுங்க பாப்போம் இந்த கேள்விக்கான விடையை. ஒரு மாதத்தில் 50,000 சம்பாதிக்கும் 2 பேரில் ஒருவர் பணக்காரராகி கொண்டே போகின்றார், மற்றொருவர் இந்த மாதமும் பணம் போதவில்லை என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். அவர்களுக்கு ஒரே மாதிரி சம்பளம், ஒரே மாதிரி 24 hours, ஒரே மாதிரி உலகம். ஆனா ரிசல்ட்ஸ் மட்டும் ஏன் வேறு? இதுக்கான பதில் என்ன? வணக்கம் நண்பர்களே, சித்தன்ஷியல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. அந்த கேள்விக்கான பதில் என்ன? லக் என்றீங்களா, அல்லது அவன்ற எடுகேஷன் என்றீங்களா, அல்லது பல நேரங்களில் அது ஆரம்பிக்கின்ற மைண்ட் செட் என்று சொல்றீங்களா? என்ன ஆன்சரா இருக்கும்? Whether you think you can or you think you can't, you are right. உங்களுக்கு தெரியும், என்னால் செய்ய முடியும் என்று நினைத்தாலும், இல்லை என்னால் செய்ய முடியாது என்று நீங்க நினைத்தாலும், அதுவும் கூட மைண்ட் அதைத்தான் எடுத்துக்கொள்ளும். மற்றவர்கள் செய்கிறார்கள் இல்லை என்றது கேள்வி இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உங்களை பற்றி, அதைத்தான் மைண்ட் எடுத்துக்கொள்ளும். அதன் பிறகு நீங்க செய்ய போற செயல்களும் அந்த எண்ணத்தை ஃபாலோ பண்ணித்தான் இருக்கும். மைண்ட் செட் என்றால் என்ன? நிறைய பேர் நினைக்கிறார்கள் பாசிட்டிவ் திங்கிங் மட்டும் காணும், யூனிவர்ஸ் பணம் அனுப்பும், எனக்கு பணம் வரும், நான் பணக்காரன் என்று நினைச்சா யூனிவர்ஸ் எங்களுக்கு பணம் தரும் என்று நினைக்கின்றார்கள். அது அப்படி இல்லை. மைண்ட் செட் என்றால் ஒரு சூழ்நிலையை எப்படி நீங்கள் பார்க்கின்றீர்கள் என்பதுதான். அடித்து ஊத்துகிறது. ஒருத்தன் சொல்கின்றார், ஐயோ மழை வந்துடுச்சு. இன்னொருத்தன், சூப்பர், என் தோட்டத்தில் தண்ணீர் கிடைத்திருக்கின்றது. ஒரே மழை, ஆனால் இருவரும் பார்க்கும் பார்வைகள் வேறு வேறு. அப்படித்தான் வாழ்க்கையும். ஒரு ஸ்டோரி சொல்றேன், இது நம்ம வாழ்க்கையிலும் நடந்திருக்கும். சில நேரங்களில் 2 நண்பர்கள் இருவரும் ஃபேக்டரியில வேலை செய்கிறார்கள். காலை 5 மணியிலிருந்து மாலை 5 மணிக்கு வரை வேலை. ஒரே சேலரி, ஒரே பஸ், ஒரே ஷிஃப்ட். ஒரு நாள் டீ பிரேக்கில் பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள். முதல் நபர் சொல்லுகின்றார், இந்த கம்பெனியே மோசம், இந்த வாழ்க்கையே கஷ்டம், டாக்ஸ் அதிகம், இதுவுமே உங்களால சேவ் பண்ண முடியல. இரண்டாவது நண்பர் சொல்லுகின்றார், அதே பிரச்சனையைத்தான் சொல்லுகின்றார், ஆனா கொஸ்டின் வேற. நான் என்ன ஸ்கில் கத்துக்கலாம், நான் யூடியூப் ஆரம்பிக்கலாமா, அல்லது ஏஐல ஏதாவது செய்து இன்னும் ஏர்ன் பண்ணலாமா, அல்லது ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் செய்து ஸ்டார்ட் பண்ணலாமா என்று 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணினோம். இதுல இருவரும் ப்ராப்ளம் ஒன்றுதான். ஒருத்தர் கஷ்டம் என்று சொல்லுகின்றார், மற்றவர் அந்த கஷ்டத்திலிருந்து எப்படி வெளியில் வருகின்றார், அதுக்கான சொல்யூஷனை தேடுகின்றார். அப்ப அந்த மைண்ட் செட்டை பாருங்க. ஒருத்தர் சரியான மழை, சரியான குளிர், சரியான கஷ்டம், இந்த கம்பெனி இப்படி செய்யறாங்க. மற்றொருவர் என்ன செய்யறார், அதே சுச்சுவேஷன் தான் அவரும் இருக்கின்றார், ஆனா அந்த சுச்சுவேஷன்ல இருந்து எப்படி வெளியில வாரது என்று யோசிக்கின்றார். 5 வருடம் கழித்து ஒருத்தன் இன்னுமே அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன செய்யறார், கம்ப்ளைண்ட் பண்ணிக்கொண்டே இருக்கின்றார். மற்றொருவர் என்ன செய்கின்றார், புதுசா ஸ்கில்களை லேர்ன் பண்ணி அவர் இன்கம்மை பெருக்கி கொண்டிருக்கின்றார். நண்பர்களே, ஒரு விஷயம் கவனித்தீர்கள் என்றால் தெரியும், ஒருவருடைய மனநிலை, அந்த மனநிலை எப்பொழுதும் பேங்க் பேலன்ஸ் இல்லை என்று யோசிச்சு கொண்டே இருக்கும். உதாரணத்துக்கு, ஒருவர் 500 ரூபாய் சம்பாதிக்கின்றார், அவர் அதில் 100 ரூபாய் சேமிக்கின்றார். இன்னொருவர் 50,000 சம்பாதிக்கின்றார். அடுத்த சேலரி எப்ப வரும், அடுத்த மாதம் எப்ப தொடங்கும், எப்ப அடுத்த சேலரி வரும் என்று அவர் திங்க் பண்ணி கொண்டிருக்கின்றார். ஆனா இங்க இன்கம் பெரிய விஷயம் இல்லை. அது இந்த மணி ஹேபிட், எப்படி அவர் மணியை கையாளுகின்றார்கள் என்பதுதான் அங்க பெரிய விஷயம். நான் சொல்ல வருகின்றது என்னென்றால், பணம் குறைவாக இருந்தாலும் பினான்சியல் டிசிப்ளின் இருக்க வேண்டும். அதாவது பினான்சியல் டிசிப்ளின் என்றால் ஒரு தொகை நாங்கள் சம்பாதிப்பதில் அதனை சேவ் பண்ண வேண்டும். அதுதான் ஃபியூச்சரில் பெரிய மாற்றத்தை எங்களுக்கு உருவாக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க ஒரு ஷாப்பிங்க்கு போறீங்க, ஒரு மாலுக்கோ அல்லது ஒரு கடைக்கு, பெரிய கடைக்கு போறீங்க, அல்லது ஏதோ ஒன்றுக்கு போறீங்க. அங்க ஆஃபர் போடுறான், டிஸ்கவுண்ட் என்ன, buy 2 get 1 அல்லது buy 1 get 2 and flash sale, big sale. ஆனால் லிமிட்டட் டைம், டுடே டு டுமாரோ அல்லது டுடே நைட் ஓன்லி என்று சொல்லி ஆன்லைன்ல போடுவான், உங்களுக்கு இமெயில அனுப்பி விடுவான். அப்ப எங்களுக்கு அது தேவையா இல்லையா? ஷர்ட் போடுறான், buy 1 get 2, அப்ப 3 ஷர்ட் வரும்.
அப்ப நாங்களே என்ன யோசிப்போம், எங்களுக்கு தேவையா இல்லையா, அந்த கலர் தேவையா, எங்களுக்கு அந்த அது செட் ஆகுமா, அதை பற்றி ஒன்றுமே யோசிக்க மாட்டோம். சேலைத்தான் யோசிப்போம். சேலை யோசிச்சுட்டு நாங்க எமோஷனலா டிசிஷன் எடுப்போம். அந்த டிசிஷன் எடுப்போம், அந்த பொருளை நாங்க வாங்குவோம். ஓகே, அந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்றது தான் மைண்ட் செட். அந்த கேள்வி ஒன்று கேட்க வேணும், எனக்கு இது உண்மையா தேவையா, இந்த உடுப்பு எனக்கு தேவையா, என்கிட்ட ஏற்கனவே நிறைய உடுப்பு இருக்கு, புதுசாகவும் வாங்கி வச்சுக்கேன், அப்ப இந்த உடுப்பு தேவையா, இப்ப சேல் போடுறான் அக்செப்டட், பட் திங் இஸ் இந்த உடுப்பு எனக்கு தேவையா, நான் இந்த உடுப்பை நான் வாங்கினேன்டா $10 அல்லது $5 கொடுத்து வாங்கினேன்டா 3 ட்ரெஸ் வருது, பட் திங் இஸ் அது எங்களுக்கு தேவையும் இல்லை, எங்களோட அதுல இருந்து எங்களோட பட்ஜெட்ல இருந்து ஒரு $10 போகுது. அதுதான் அங்க பெரிய விஷயம். அப்ப எங்களை அந்த இமோஷன் கண்ட்ரோல் பண்ண எங்களுக்கு தெரிஞ்சு அந்த மைண்ட் செட் இருந்துட்டு தான்டா நாங்க வின் பண்ணுவோம். ஓகே, நாங்க இப்ப ஒரு ஆள் முன்னேறி கொண்டு போனா நக்கன என்ன சொல்லுறோம், அவர்கிட்ட சக்சஸ பற்றி நாங்க திங்க் பண்றோம், எப்படி அவர் வந்தார்ன்றதை நாங்க யோசிக்கவே மாட்டோம். அவனுக்கு லக் என்ன, அல்லது அவங்க வீட்டுல பணம் இருந்துச்சு, அல்லது அவருக்கு நிறைய கனெக்ஷன் இருந்துச்சு என்று சொல்றோம். அது உண்மையாக இருக்கலாம். ஆனா அவர் அந்த சக்சஸ பெறத்துக்காண்டி அவர் நிறைய உழைச்சிருப்பார். அது உண்மை என்னண்டா, அந்த சக்சஸ் பர்சனை பார்த்தா அவர் நிறைய ஸ்கில், வேற ஸ்கில்ல நிறைய படிச்சிருப்பார், அல்லது அவர் எவ்வளவு இந்த நீங்க சக்சஸ் தான் பாக்குறீங்க, அவர்கிட்ட ஃபெயிலியரை உங்களுக்கு தெரியுமா, இல்ல, ஒருத்தருமே அந்த ஃபெயிலியரை டிஸ்கஸ் பண்றதும் இல்லை, அதை நாங்க பாக்குறதும் இல்லை. அவர் அந்த எவ்வளவு ஃபெயிலியர்ஸ் பார்த்து இந்த சக்சஸ் அடைந்தார், அல்லது எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணார், எவ்வளவு புக் படிச்சு அதுல இருந்து நாலேஜ் எடுத்து அந்த ஸ்கில்லை வச்சு அவர் இத சக்சஸ் உருவாக்கினார் என்ற கொஸ்டின் மாறுக்க நம்மட வாழ்க்கையும் மாற பார்க்கும். அவர் சக்சஸ் அடைஞ்சிட்டார், அவருக்கு லக் அப்படின்னு சொல்லாம அவர் என்ன செய்து அந்த சக்சஸ பெற்றார் என்று நாங்க அதை நினைச்சோம்டா, அதை கொஸ்டினா கேட்டோம்டா, எங்களுக்குள்ளேயே அது எங்களோட வாழ்க்கையை மாற்ற பார்க்கும். நண்பர்களே, நீங்க சக்சஸ் ஆகணும்ன்றா நீங்க என்ன செய்ய வேணும்ன்றா, காலையில எழுந்தவுடன் போனை எடுத்து அதை செக் பண்ண, அந்த நோட்டிபிகேஷனை செக் பண்ண முதல் 2 நிமிஷம் உங்களுக்காக மட்டும் ஒதுக்குங்க. அந்த ஒதுக்கிட்டு இந்த 4 வரியையும் சொல்லுங்க. நான் தினமும் வளர்ந்து கொண்டிருக்கின்றேன், நான் தினமும் வளர்ந்து கொண்டிருக்கின்றேன், நான் புதிய வாய்ப்புகளை கவனித்துக் கொண்டிருக்கின்றேன், நான் புதிய வாய்ப்புகளை கவனித்துக் கொண்டிருக்கின்றேன், நான் சம்பாதிக்கும் திறனை வளர்த்துக் கொண்டிருக்கின்றேன், நான் சம்பாதிக்கும் திறனை வளர்த்துக் கொண்டிருக்கின்றேன், என் உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கின்றது, என் உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கின்றது. இப்படி இந்த 4 வாக்கியத்தையும் சொல்லுங்கள். இது ஒரு மேஜிக் வேர்ட் அல்ல, இது ஒரு எங்கட மூளையை ப்ரோக்ராம் பண்றோம். எல்லாமே ஒரு ப்ரோக்ராமிங் தான் நடக்கும். அப்ப நாங்க இதை திரும்ப 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 இந்த விஷயத்தை சொல்ல எங்கட மூளை அந்த ப்ரோக்ராம நினைக்கும், இந்த இது நடக்கும், எனக்கு நான் வளர்ந்து குரோ ஆகி கொண்டிருக்கின்றேன், எனக்கு சான்சஸ் வந்து கொண்டிருக்குது, என்னுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு பலன் கிடைக்குது என்றதை எங்களோட பிரைன் நம்பும், எங்களோட மனம் நம்ப தொடங்கும். அந்த நம்பிக்கை எங்களோட வாழ்க்கையை மாற்றும். இன்றைக்கு ஒரு சேலஞ்ச் ஒன்று வைப்பா. ஓகே, நெகட்டிவ் சென்டென்ஸை பாசிட்டிவ் ஆக்ஷன் சென்டென்ஸா மாற்ற வேணும். இப்ப என்னால முடியாது என்றத நாங்க இப்ப என்ன சொல்ல போறோம்டா, பாசிட்டிவா சொல்லணும். ஏனண்டா நெகட்டிவா நீங்க உங்களுக்கு சொல்ல 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 உங்களோட பிரெயின் உங்களோட உடம்பு அதை கேட்டு 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 நீங்க நெகட்டிவ் அண்டே எடுக்க போகுது. அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க, உங்களோட வார்த்தைகளை பாசிட்டிவா மாத்த போறீங்க. அப்படி இல்லாட்டி மௌனமா இருக்கணும். இப்ப என்னால முடியாதுன்றத நான் இந்த ஸ்கில்ல வளர்த்து கொண்டிருக்கின்றேன், என்னிடம் பணம் இல்லை, அதாவது I don't have a money என்று சொல்லாம நான் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றேன். I don't have a time, என்னிடம் டைம் இல்லை என்று சொல்லாம, ஏதாவது இதுக்கு ஒரு ஷார்ட் சொல்லாம நாங்க என்ன செய்யறத விட்டோம்டா எங்களுக்கு இன்னும் டைம் கிடைக்கும் என்றதை நாங்க அனலைஸ் பண்ணினோம்டா எங்களுக்கு டைம் கிடைக்கும். அப்ப எங்களுடைய கொஸ்டின்களை மாத்தினோம்டா லைஃப் சேஞ்ச் ஆகும். நண்பர்களே, ஒரு சீக்ரெட் நான் ஒன்று சொல்றேன்.
பெரிய சக்சஸ் பெரிய டிசிஷன்ல அல்லது பெரிய பிக் மணியில அல்லது பெரிய பெரிய கனெக்ஷன்கள்ல உருவாகுன்றது இல்லை. அது ஒரு சின்ன டெய்லி ஹேபிட்ல இருந்து தான் வரும். உங்களை ஒரு நாள் ஒரு சிறிய எங்களுடைய செயலில், அதாவது எங்களோட ஹேபிட்ல இருந்து தான் வரும். அது அந்த டெய்லி ஹேபிட், அதாவது ஒவ்வொரு நாளும் திரும்ப 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 அந்த ஹேபிட்டை நாங்க செய்தோம்னா எங்களுக்கு சக்சஸ் வரும். இப்ப ஒவ்வொரு நாளும் ஒரு 10 பேஜை நாங்க புக்ல படிக்கிறோம். அப்ப எங்களுக்கு என்ன நடக்கும்? நாலேஜ் 10 பேஜை நாங்க படிக்கிறோம். அந்த 10 பேஜ் 30 days, how many page? 300 பேஜ். அப்போ ஒரு புக்கே சில நேரம் முடிச்சிடுவோம். அப்ப அந்த புக்ல இருக்கிற நாலேஜ் எங்களுக்கு வரும். அல்லது 15 minutes எக்ஸசைஸ் ஒவ்வொரு நாளும், அல்லது 20 minutes லேர்னிங், ஏதாவது நியூ ஸ்கில், 30 minutes ஃபியூச்சர் ஒர்க், ஏதாவது ஃபியூச்சர்ல நாங்க இதை செய்த மாட்டோம். அப்போ யூடியூப்ல நாங்க ஒரு வீடியோ ஸ்கிரிப்ட் அதுகளை செய்து போட்டோம்னா அந்த 30 minutes செலவழிச்ச மாட்டோம். எவ்ரி டே எங்களுக்கு அது ஃபியூச்சர்ல ஒரு பெரிய கிஃப்டா வரும். ஒரு நாளில எங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் தெரியாது. சில நேரம் 3 மாதங்களிலும் ஒரு விஷயமும் தெரியாது. ஆனா ஒரு வருடம் கழிச்சு பாருங்க, ஒரு சிறு மாற்றம் சில நேரம் தெரியும். சில நேரம் அதுவும் தெரியாது. சில நேரம் 2 years அப்புறம் பெரிய பிளாஸ்ட், பெரிய மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்களே பார்த்து உங்களை ஆச்சரியப்படுவீங்க. வாவ், திஸ் இஸ் மீ லைக் தட். ஓகே, நான் உங்களுடன் ஒரு விஷயத்தை ஷேர் பண்றேன். நாங்க எல்லாருமே 9 to 5 ஒர்க்குக்கு போகிறோம். சோர்வா இருக்கும். வீட்டுக்கு வந்ததுமே இப்படா வீட்டுல இருப்போம். வீட்டை போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சோமாவில் படுத்துட்டு டிவியை பார்ப்போம், அல்லது ஏதாவது கதைப்போம், அல்லது நித்திர கொள்வோம் என்று நாங்க திங்க் பண்ணுவோம். ஆனா நாங்க மாற்றி யோசிப்போம். அந்த வீட்டை போயிட்டு ஒரு கொஞ்ச நேரம் ரீஃப்ரெஷ் ஆகி ரெஸ்ட் எடுத்துட்டு 1 மணி நேரம் கழிச்சு நம்ம ஃபியூச்சருக்கான ஒரு வேலையை நாங்க செய்வோம். ஏதாவது ஒரு வேலை, ஒரு ஸ்கில்ல பழகுவோம், அல்லது ஒரு பிசினஸ் ஐடியாவை யோசிப்போம், அல்லது ஒரு கனெக்ஷனை உருவாக்கி அவையோட கழிச்சு ஒரு டெவலப் ஆகுவோம், அல்லது ஆன்லைன் கோர்ஸ் ஒன்றை செய்வோம், அல்லது ஒரு புக்கு வாசிப்போம். இந்த 1 மணி நேரம் என்று நீங்க நினைப்பீங்க. அது 1 மணி நேரம் ஒரு வாரத்துல 7 மணி நேரம், ஒரு வருடத்துல 365 மணி நேரம். 365 மணி நேரம்ன்றது எத்தனை நாள்? உங்களுக்கு ஒரு பிசினஸ் வந்திருக்கலாம் 1 yearல, அல்லது ஒரு சைட் இன்கம் பெற துவங்கி இருக்கலாம், அல்லது உங்களோட ஸ்கில் ஒன்று பெருசா பூமா இருக்கலாம், அல்லது உங்களோட வாழ்க்கையே மாறி இருக்கலாம். ஆனா இது ஒரு நாள் நடக்குமோ? இல்லை. தினமும் ஒவ்வொரு நாளும் டிசிப்ளினா எவ்ரி டே யூ நீட் டு ரிப்பீட் பண்ணி அதை செய்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் தெரியும். நீங்க இன்னைக்கு வீட்டை போய் என்ன செய்ய போறீங்கன்னா இந்த 5 விஷயத்தை ட்ரை பண்ணுங்க. ஒன்று 3 நன்றிகள் எழுதுங்க. எவ்ரி டே ஒரு 3 நன்றிகள். உங்களுக்கு நடந்த யாராவது ஹெல்ப் பண்ணினா அவைக்கு நன்றி. அப்படி ஏதாவது 3 நன்றிகளை எழுதுங்க. ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ளுங்க. ஏதாவது ஒன்று யூடியூப்லயோ, அல்லது உங்களுக்கு தெரிஞ்சதையோ, அல்லது உங்களுக்கு கவிதை எழுதுறதுண்டா, அல்லது ஏதாவது ஒன்று ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ளுங்க. தேவையில்லாத ஒரு செலவை தவிருங்கள். ஒன்று என்ன, இப்ப நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, இல்ல போய்க்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குது, ஆனா அதுக்கு போன தேவையில்லாத செலவு, மற்றது உடம்புக்கும் கூடாது. என்ன, சுகரோ சம்திங் நாட் குட். ஸோ அதை தவிருங்கள். அல்லது வீட்டை போயிட்டு உங்களுக்கு எதிர்காலத்துக்காண்டி, உங்களோட ஃபியூச்சருக்காண்டி ஒரு 30 minutes ஏதாவது ஒன்று செய்யுங்க. ஸ்கில் ஓ புக் ஏதாவது ஒன்று. அடுத்தது கடைசியா நாளைக்கு செய்ய வேண்டியது. இன்றைக்கு நீங்க நைட்ல கடைசியா நீங்க என்ன செய்யணும், நாளைக்கு என்ன செய்யணும்னு பிளான் பண்ணுங்க. இந்த 5 விஷயத்தையும் செய்யுங்க ஒவ்வொரு நாள். உங்க மைண்ட் செட் நடக்கும். கொஞ்சம் கொஞ்சமா உங்களை மாற்றுவாங்க. ஓகே நண்பர்களே, ஒரு விதை இன்று விதைத்தால் நாளை மரம் ஆக மாட்டாது. அதற்கு நேரம் வேண்டும், தண்ணீர் வேண்டும், பொறுமை வேண்டும், கவனம் வேண்டும். அதே மாதிரி வாழ்க்கையிலும் மைண்ட் செட் மட்டும் போதாது. மைண்ட் செட் பிளஸ் லேர்னிங் பிளஸ் ஆக்ஷன் பிளஸ் டிசிப்ளின் பிளஸ் வாட் இஸ் தட் கன்சிஸ்டன்சி. இந்த இவ்வளவும் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த விதை மரமாக மாறும். ஒரு மாற்றம் உங்களுக்கு உருவாகும். Success doesn't start in your wallet. It start in your mind. வெற்றி முதலில் பணப்பையிலிருந்து உருவாகாது. அப்ப பணம் இல்லையாண்டு நீங்க ஒன்றுக்கும் சாட்டு சொல்லிடாது. அது முதலில் உங்கள் மனதில், அதாவது உங்கள் மனம் அல்லது உங்களுடைய மூளையில் இருந்து உருவாக வேண்டும். அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால்
நீங்கள் மாற்றப்போகும் உங்களுடைய ஒரு பழக்கத்தை இந்த கொமெண்டில் சொல்லுங்க. நாம் எல்லாரும் சேர்ந்து தினமும் 1%, அதாவது சிறு முயற்சி செய்வோம் முன்னேற. அடுத்த ஒரு அருமையான வீடியோவில் மீண்டும் உங்களுக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.